ஹலோ. சார் சார் வணக்கம் சார். ஸ்ரீபெரும்புதூர் பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இந்த கவுன்சில் மீட்டிங் வந்து இன்னையோட 59வது நாள் வருது சார். சரி சார். அது டேட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் நாளைக்கே இல்லை நாளை மறுநாள்லயே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ம். ஸோ அதனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தகவலாக தான் சொல்றோம். இது அஜெண்டா போட்டு கையில வச்சிருக்கிறோம். ம். இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு நடத்துற மாதிரி சார். அது எப்படி சார்? நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். அப்படிங்களா? இப்ப சொன்னா அது எப்படி சார்? நீங்க என்ன பண்றீங்க? போன வாட்டியே நாங்க ஏதோ இது பண்ணி விட்டோம். நான் எதுன்னு தெரியாம போன வாட்டி தீர்மானம் போட்டது இது நீங்க இதுவே பண்ணல. அது என்னன்னு தெரியாம அது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அது சார் நான் சொல்றது என்னன்னா, இது வந்து 60 நாளுக்கு மேல போக கூடாதுன்றதுனால சார் அது உங்க இது சார். நீங்க அத பின்னாலே நான் இன்னும் போன 3 நாள் மேல கூட அவரோட கேக்குறேன், என்னங்க 60 நாள் ஆக போகுது ஒரு மீட்டிங் நடத்தாதுக்குறாங்கன்னு. இல்ல நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுங்க, அதுக்கப்புறம் நான் நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லிடுறேன். சரிங்களா? அதனால இந்த மீட்டிங் வந்து ஒரு 4 ஏடி பஞ்சாயத்தோட சஜஷன் சார். இது ஒரு 4 பேராவது வச்சு நம்ம வந்து கோரம் இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து நிதானமா எல்லாரையும் கூப்பிட்டு கூட நம்ம அதுல என்ன இருக்குதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நேத்து சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் சார். சோ இது மீட்டிங் ஃபுல்ஃபில் கிடையாது. வச்சு நம்ம கேன்சல் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்ல நம்ம அடுத்த வாரத்திலயோ இல்ல 10 நாள் பொறுத்த வைக்கிறோம் இல்லையா, அதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஏன்னா 60 நாளுக்கு மேல போனா சார் அது போன வாட்டி குத்தான் சார். 60 நாளைக்கு மேல ஆச்சு சார். நான் சொல்லிடுறேன், இது மாதிரி எல்லாம் பண்ணா இது வந்து பிடி ஆபீசரோட இதுவே இல்ல சார். நீங்க இங்க எவ்வளவு நடந்துக்குது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் கண்டிப்பா வந்து பிரச்சனை, கண்டிப்பா வெளியே உட்காந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் சார். இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. நீங்க என்ன இது உங்க இஷ்டப்படி நடக்குது? நான் பஞ்சாயத்து இதுவா இது? நீங்க போய் பேசிட்டா அது எப்படி? இல்ல சார், மீட்டிங் நம்ம வந்து இன்னொரு மீட்டிங் நடத்தலாம். அதெல்லாம் இல்ல. நீங்க 60 நாள் மீட்டிங் நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? வீடியோ இருக்கிறாங்கல்ல, வீடியோ இருக்கிறாங்க, இன்ஜினியர் நீங்க இருக்கிறீங்க, மேனேஜர் நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? இத்தனை வருஷமா 4 வருஷமா இருங்க சார். இத்தனை வருஷமா நடந்துக்குதா நீங்க சொல்ற கதை? நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? 40 நாளுக்கு முன்னாலே ரெடி பண்ண வேண்டியதானே? 50 நாளுக்கு முன்னாலே என்ன தீர்மானம்னு எல்லாத்தையும் ரெடி தான் சார் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இது மாதிரி லாஸ்ட்ல எனக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டு எல்லா கவுன்சிலரும் ஒரு 5 லட்சமாவது வேலை கேட்டு குத்து. இப்ப நான் குத்துட்டீங்களா? நீங்க இல்ல கேட்டு குத்து நீங்க குத்துட்டீங்கன்னான்றான். இத்தனை மீட்டிங் நடந்துச்சா? இல்ல சார், நான் சொல்றத முதல் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க கேக்குறது நான் பதில் சொல்றேன். நமக்கு என்னன்னா, அரசு விதி பிரகாரம் என்னன்னா 60 நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா அந்த குழு வந்து செயல் இழந்துடும் அப்படின்னு ஒரு நமக்கு வந்து விதி இருக்கு. சோ அந்த விதியை வந்து நம்ம இப்போ நம்மளுக்கு இன்னும் பீரியட்ஸ் ஒரு 2 மாசம் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம அதை எதுக்கு பிரேக் பண்ணணும்? அதனால இன்னொரு கூட்டம் நம்ம கண்டிப்பா நடத்தலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து சும்மா வச்சு சரி கோரம் இல்லன்னு கூட கேன்சல் பண்ணிட்டு கூட அடுத்த மீட்டிங்ல கூட நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். நீங்க சொல்லிட்டீங்களா சார்? பேசிட்டீங்களா? இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? 50 நாள் நீங்க ஒரு பிடிஓ ஆபீஸ் தானே இருக்கிறீங்க. பிடிஓ ஆபீஸ் உங்களுக்கு சம்பளம் தானே தருது. நீங்க இப்ப இத்தனை நாளா என்ன பண்ணிருந்தீங்க? 60 நாள் நீங்க 50 நாள் இல்ல லாஸ்ட் நாள் இன்னைக்கு எங்களுக்கு போன் பண்ணி நாங்க வைக்கிறோம், நாங்க இது பண்றோம்னா அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? ஏன் ஏடி பஞ்சாயத்துக்கு தெரியாதா? கலெக்டருக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தான் தெரியும். நாங்க வந்து 15ஆம் தேதியில இருந்து பேசி நிக்கிறோம் சார். சேர்மன் சார் கூட பேசி நிக்கிறோம். அதுக்கும் அவரும் என்ன சொன்னாரு, எப்ப எல்லாரும் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாதான் நம்ம வந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கப்பா. சரி இருங்க பாக்கலாம் அப்படின்னாரு. சரி கடைசியா நேற்றுக்கு வேற வழியே கிடையாதுன்றதுனால தான் ஏடி பஞ்சாயத்து கிட்ட நம்ம போயிட்டு பேசிட்டோம். ஏடி பஞ்சாயத்தும் கலெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சரி ரைட் ஓகே அப்படி அவங்க என்ன கேக்குறாங்களோ அது பாக்கலாம். ஏன்னா 50 நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா அப்புறம் குழுக்கு வந்து அதான் டிசால்வ் ஆயிடும். அப்படி அதனால ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி கூட அதுக்கப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்கன்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க அடுத்த ஒரு 10 நாள்லயே கூட வைங்க, வச்சு பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க அதிகாரி நீங்க சொல்றீங்களா சார்? உங்க நேம் சார் நேம் என்ன பேரு? சுந்தர்ராஜ் மேனேஜர் ஆகுறீங்க. நீங்க வீடியோவை போட்டாங்க, வீடியோவும் இருக்கிறாங்க. வீடியோ பேர் என்ன சார்? வனிதா அவங்களும் இருக்கிறாங்க. நீங்க ஆபீஸ்ல தினமும் வரீங்களா ஆபீஸுக்கு?
என்ன இத்தனை நாள் என்ன நடக்குது ஏது நடக்குது உங்களுக்கு தெரியும்ல. 58 பஞ்சாயத்துக்கு தானே நீங்க பிடிஓ. சார் நான் பொறுமையா பேசுறேன். நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. 58 பஞ்சாயத்து தானே நீங்க பிடிஓ. நீங்க இந்த இந்த இது நீங்க சொல்லலாமா? நீங்க இல்ல சார் நீங்க சொல்லலாமான்றேன். 60 நாளைக்குள்ள ஒரு மீட்டிங் நடத்தணும்னு விதி இருக்குது. இத்தனை நாளா இருந்துட்டு கலெக்டர் ஆன போய் நான் இது கேட்டுட்டேன். நான் ஏடி பஞ்சாயத்துல கேட்டுட்டேன்னா போன மீட்டிங்ல 30-40 லட்சம் இது வைக்கிறீங்க. ஆனா காசே இல்லைன்றீங்க. அதுக்கெல்லாம் காசு வருது. இது வரையும் நீங்க ஒரு மீட்டிங் கூட இவ்வளவு பணங்குது எந்தாகுதுன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க. ஒரே இது 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது எங்களுக்கு எல்லாம் வேலை குத்து. அப்ப இருக்கிற பணம் எல்லாம் எங்க போகுது? என்ன பண்றீங்க? அது என்னன்னா ஒரு நாள் படிச்சு எங்களுக்கு கணக்கு சொல்றீங்களா? நீங்க வந்து 4 மீட்டிங் ஆயிடுச்சு சார். இருங்க சார், இருங்க நான் சொல்ல விடுங்க. நீங்க வந்து எத்தனை மீட்டிங் ஆகுது பிடிஓ மேனேஜரா வந்து? 2 மீட்டிங் ஆகுதுல்ல. இது வரையும் நீங்க சொல்லிருப்பீங்களா இவ்வளவு காசு தான் இருக்குது, இவ்வளவு பண்ண முடியாதுங்க எங்களால? நீங்க போன வாட்டி எஸ்கேபின்ற ஒரு கம்பெனிக்கு காசு போறீங்க. அது யாருன்னு சொல்றேன் எனக்கே தெரியாது. நடைமுறையா வருது, காசு போடுறாங்க, நானும் போடுறேன்னு சொல்றீங்க. அது பதிலா இது மாதிரி பணத்தை எடுத்து மக்கள் பணத்தை எடுத்து நீங்க உங்க இஷ்டப்படி யூஸ் பண்ணீங்கன்னு நீங்க இப்ப கூட நீங்க என்ன போட்டிருப்பீங்க யாருக்கு நான் தெரியும் சார்? அதெல்லாம் இல்ல. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது சார். இது வந்து நீங்க பேசுறது எங்களுக்கு இந்த நடைமுறையில் இது யாரு? இது கவுன்சில் இவரு சொல்றாரா? சேர்மன் சொல்றாரு இந்த மாதிரின்னு வைங்க சொல்றாரா? 60வது நாள் ஆகுது. அதனால ஏடி பஞ்சாயத்துல இருந்து நம்மளுக்கு தகவல் சார். ஏடி பஞ்சாயத்துக்கு இத்தனை நாள் நீங்க என்ன சார் பண்ணிருந்தீங்க? 50 நாள்ல இருந்து ரெடி பண்ணிட்டு இத்தனை வருஷமா அது மாதிரி இல்லையே. இல்ல ரெடி தான் சார் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை நாளா? 10 நாளா? ஒரு ஆபீஸ்ல டைப்பிங் இல்லையா? இல்ல டைப்பிங் இல்லையா? நீங்க பண்றது இது இல்லையா? எதுக்கு நீங்க இது மாதிரி பண்றீங்க? இல்ல சார், 15ஆம் தேதியில இருந்து நம்ம பேசின்னு தான் சார் இருக்கிறோம். சார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இது மாதிரி எல்லா கவுன்சிலரும் ஒரு 5 லட்சமாவது வாங்கி கொடுங்க, அப்பதான் மீட்டிங் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார். நாங்களும் அது சம்பந்தமா தான் போயிட்டு ஏடி பஞ்சாயத்து கிட்ட பேசணும். இப்போதைக்கு வந்து ஃபண்ட் எங்கேயுமே கிடையாது. சோ கொடுக்கிறது சார். இப்ப ஒரு வருஷமா நீங்க பண்டா குத்தீங்க, நீங்க வந்து எதனா பண்டு குத்தீங்களா? வீடியோ மேனேஜரா வந்து பண்டு குத்தீங்களா? அப்ப மீட்டிங் நடத்தல? மீட்டிங் நடத்தினா நான் குறைகள் நாங்க சொல்லுவோம். நீங்க பாட்டு இது லாஸ்டா முடியிற சமயத்துல நான் மீட்டிங்கே நடத்தல, நாங்க 60 நாள் ஆயிடுச்சு, அதனால நாங்க ஏடி பஞ்சாயத்துக்கு நாங்க இது பண்ணிட்டோம், கலெக்டர் ஆண்ட சொல்லிட்டோம், சேர்மன் சொல்லிட்டோம், நாங்க மீட்டிங் நடத்துறோம். அது கூட எத்தனை மணிக்கு பாருங்க? 1 மணிக்கு எனக்கு 3 மணிக்கு மீட்டிங்னு ஒரு கவுன்சிலர் சொல்றீங்க. அப்ப எவ்வளவு அலட்சியமா நினைச்சு நீங்க இந்த மீட்டிங் நடத்துறீங்க? நீங்க அப்ப எவ்வளவு கவுன்சிலர் மக்கள் பிரதிநிதி நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு பாருங்க. இன்னொரு மீட்டிங் டீடைல்டா உங்களுக்கு என்னவோ நீங்க என்ன கேக்குறீங்களோ பண்ணிக்கலாம் சார். என்ன பண்ணுவீங்க? இத்தனை மாசமா பண்ணாது இப்ப மட்டும் என்ன மீட்டிங் நடக்கும்? அடுத்த மீட்டிங்கோட கேன்சல் ஆக போகுது. இப்ப அடுத்த ஆகஸ்ட் இது அக்டோபர் 16ஆம் தேதி அங்க இது முடியுது. இந்த மாசம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது நடக்காது எங்களுக்கு தெரியும் சார். அதனால ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 16ஆம் தேதியோட 60 நாள் வராது. நீங்க இந்த மீட்டிங்கோட முடிச்சுட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பண்றதுக்கு சேர்மனை கூட சேர்ந்து நீங்க பண்றீங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல, நீங்க சேர்மனை கூட சேர்ந்துக்கின்னு இந்த மீட்டிங்கோட க்ளோஸ் பண்ணணும், யாரும் கேள்வி கேட்க கூடாது, யாரும் எந்த இதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு நீங்க இந்த எடுத்துக்கிற முடிவு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க வந்து கூட கேளுங்க சார், நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். என்ன கேட்க சொல்றீங்க? எதுவுமே எங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கல, ஒரு தீர்மானம் எந்த இதுவுமே இல்ல. ஒரு அர்ஜென்டா கூட எங்களுக்கு கொடுக்காம ஒரு அர்ஜென்டான்றது ஒரு 4 நாளைக்கு 6 நாளைக்கு மேல வரணும். இருங்க நான் சொல்றது கேளுங்க சார். நீங்க பேசுனீங்களா? நான் பேசுறேன். 6 நாளைக்கு மேல எங்களுக்கு அர்ஜென்டா வரணும். 7வது நாள் நீங்க மீட்டிங் நடத்தணும். நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு 3 ஹவர் எனக்கு 1 மணிக்கு போன் பண்ணி 3 மணிக்கு மீட்டிங் நடத்துறேன்னு நீங்க சொல்றீங்க. இது சாத்தியமா? இது எதுனா எங்கன்னா நடக்குமா? எந்த பஞ்சாயத்துல நடக்குமா? இல்ல எந்த ஊராட்சியில நடக்குமா? உங்களை யாரும் கேட்கலன்னா சார், உங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க அதே மாதிரி நீங்க உங்க இஷ்டப்படி நீங்களே தீர்மானம் போட்டுப்பீங்க, நீங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு எங்களை கூப்பிடுவீங்களா? நாங்க எல்லாம் ஒரு கவுன்சிலர் எங்கன்னா இருப்போம். நாங்க மக்கள் பிரதிநிதி சார். நீங்களும் எங்க பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து தனியா வந்து இது ஆகல. இந்த மாதிரி எங்களை வந்து அலட்சியம் படுத்திட்டு நீங்க இது மாதிரி பண்ணா அப்ப யாரு இது பண்றது சொல்லுங்க? அப்ப நீங்க கலெக்டர் சொல்லிதான் நீங்க பண்றீங்களா சார்? கலெக்டர் சொல்லி பண்றாங்களா சொல்லுங்க? நான் அதை நான் பாத்துக்கிறேன். நான் கலெக்டர் சொல்லி நான் பண்ணா நான் நியூஸுக்கு போயிட்டு அறிவிக்கிறேன் சார். கலெக்டர் சொன்னாங்களா உங்களுக்கு நடத்துங்கன்னு? சொல்லுங்க நீங்க. ஏடி பஞ்சாயத்து கலெக்டர் சொன்னாங்களா இது மாதிரி இன்னைக்கு நடத்தி ஆகணும்னு சொல்லிருக்காங்க சார். இத்தனை நாள் நடத்தல அவங்க கேட்கலையா? உங்களை 60 நாளைக்குள்ள ஏன் நடத்தல இந்த மீட்டிங் நடத்தல உங்களுக்கு கேட்கலையா?
கேட்டுதான் இருக்கிறாங்க. ஏன் அதான் எப்படி இது ஒரு சாத்தியமா? இது நீங்களே சொல்லுங்க சார். இத்தனை மாசமா நீ வேலையே கொடுக்கல, எந்த கவுன்சிலரும் கேட்க போறது இல்ல, எந்த இதுவும். இப்ப நீங்கன்னா குடுக்குற மாதிரி எங்களாண்ட வந்து வேலை கொடுக்குற இதுன்றீங்களா? பஞ்சாயத்துல காசு இல்லைன்றீங்க. அது எவ்வளவு பஞ்சாயத்து எதுனா ஒரு வெள்ளை அறிக்கை எதுனா ஒண்ணு வெளியே விடுறீங்களா? எதுவும் கிடையாது. இவ்வளவு பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்து சேர்மனு கொள்ள இவங்க அவங்கன்னு எடுத்து நாங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கு நீ வேலை கொடுத்து நீங்க எல்லா பணத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அங்க ₹1 காசும் கிடையாது. அப்ப இது மாதிரி பண்ணா நீ யாரு? மக்களுடைய இது நாங்கெல்லாம் எங்க போறது சொல்லுங்க? நாங்கெல்லாம் கவுன்சிலர் ஆயிட்டு மக்கள் நாங்கெல்லாம் சுயேட்சா நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு எங்க மக்களான போய் நாங்க மூஞ்சி கொடுத்து பேச முடியல, நிக்க முடியல. எல்லாத்தையும் ஒரு வேலை செஞ்சியா, ஒரு என்ன நலத்திட்டம் செஞ்சீங்கன்னு என்ன கேக்குறாங்க அரசு இதுல. நாங்க எங்க போறது? அப்ப என்ன பண்ணீங்க? இத்தனை கோடி வந்து போய்க்குதுல்ல, 200 கோடி வந்து போய்க்கு சார் 5 வருஷத்துல. இது வரையும் எந்த ஒரு கவுன்சிலருக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. இதே சேர்மனு எத்தனையோ கோடிக்கு வேலை செஞ்சுக்கிறாரு. 100, 200, 100 கோடிக்கு மேல வேலை செஞ்சுக்கிறாரு. அப்ப கவுன்சிலருங்களாம் என்ன? அப்போ மக்கள் பிரதிநிதி எல்லாருக்கும் தானே பிடிஓ ஆபீஸ் 16 பேரும் கொண்டது தானே, 58 பஞ்சாயத்து 16 கவுன்சிலர் கொண்டது தானே இந்த மன்றம், இந்த ஊராட்சி. அப்ப ஏன் நீங்க ஒரு தலைபட்சமா அவரு ஆளுங்கட்சியில இருந்ததுனால நீங்க எல்லாத்தையும் அவரு சாதகமா பண்ணிட்டீங்களா? சார் நான் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? போன மீட்டிங் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியுதா உங்களால? 10 லட்சம் 12 லட்சம் ஒரு ஆளுக்கு போடுறீங்க, செக் 2 வாட்டி 12 லட்சம் போட்டுக்கிறீங்க. நான் யாருக்கு எதுக்குங்க இது யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க, அவங்க ஏற்கனவே போட்டாங்க அதனால நானும் போட்டேன் அவங்களுக்குன்றீங்க. அப்ப யாரு அவரு சேர்மன் யாருடைய எஸ்கேபின்ற பாலாவுடைய சோகண்டி அவருடைய இது கொடுத்தா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா நீங்க காசை போட்டுருவீங்க. யாரு எதுக்கு போடுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. டெய்லி வேஜஸ் தானே சார் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன டெய்லி வேஜஸ் கொடுத்தீங்க? என்ன டெய்லி வேஜஸ் கொடுத்தீங்க? டெய்லி வேஜஸ்னா நம்ம அது கூட உங்களுக்கு தெரியல சார். எவ்வளவு காசு போறோம்னு எதுக்கு போறோம்னு கூட தெரியாம பணத்தை எடுத்து போறீங்க. பாருங்க எத்தனை அர்ஜென்ட், அந்த அர்ஜென்டால எவ்வளவு இது காசு எடுத்து போட்டுக்கிறீங்க. யாருக்கு போட்டீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு எங்க தெரியும்? எங்க கேட்ட பதில் சொன்னீங்க. நீங்க மீட்டிங்கே முடிச்சுட்டு போனீங்க. அவரு ரிட்டையர் ஆயிடுறாருங்க பிடிஓ, அதனால விடுங்கன்னு. இப்ப என்னடா இந்த கதையை எடுத்து வந்து எங்க காலம் சொல்றீங்க? இது வந்து சார் நான் கண்டிப்பா நாங்க இது ஒத்துக்க மாட்டோம் சார். நீங்க நடத்துங்க. நான் கண்டிப்பா நான் சத்தியமா நீ 5 மணிக்கு வந்துருவேன். நான் வந்து பிடிஓ ஆபீஸ்ல உட்காந்து நான் கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். இதை கண்டிச்சு நான் சத்தியமா கவர்மெண்ட் நான் கண்டிப்பா நான் கலெக்டர் கண்டிட்டு தான் நான் போஸ்ட் அடிச்சு ஓட்டுவேன், இல்லைன்னா ஆர்ப்பாட்டமே அங்க நான் பண்ணுவேன். இது என்ன? இது உங்க இஷ்டப்படி பிடிஓ ஆபீஸா? இது என்ன நான் பஞ்சாயத்து ஆபீஸா? இது என்னது? இது உங்க ஊராட்சி இதுக்கு நாங்கெல்லாம் எங்க போறது? அப்போ மக்கள் பிரதிநிதிங்க நாங்க எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, இதே மாதிரி எங்களை அடக்குமுறை பண்ணுவீங்க, நான் உட்காந்து பார்த்துன்னு போனோமா? நீங்க விடுங்க சார், நீங்க விடுங்க. சரி சார், நீங்க விடுங்க மேனேஜர் சார், நான் பார்த்துன்னு விடுங்க.